நேபாள வெள்ளத்தில் சிக்கி மீட்கப்பட்ட 21 தமிழர்களை இந்திய தூதர் நவீன் ஸ்ரீவாஸ்தவா சந்தித்து நலம் விசாரிப்பு. டெல்லிக்கு வரும் தமிழர்கள் இன்றிரவு சென்னை திரும்பும் வகையில் தமிழக அரசு ஏற்பாடு. நேபாள திபெத் எல்லையில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் பலியானோரின் எண்ணிக்கை 475 உயர்வு. மாயமான மேலும் பலரின் நிலை தெரியாததால் பலி எண்ணிக்கை உயரும் அச்சம். நேபாள் நாட்டை நோக்கி மற்றொரு பெருவெள்ளம் அபாயம். திபெத் அருகே உள்ள ராட்சத ஏரி உடைய இருப்பதாக சீனா எச்சரிக்கை. நேபாள் நாட்டில் மீண்டும் ஒரு பெருவெள்ளம் தாக்கும் அபாயம். மீட்பு பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி மக்களை அப்புறப்படுத்தும் நேபாள் அரசு. நேபாள் நாட்டின் ரசுவா மாகாணத்தில் உள்ள நீர்மின் சுரங்கத்தில் சிக்கிய சுமார் 350 தொழிலாளர்கள் பத்திரமாக மீட்பு. தேரும் சகதியுமாக நிறைந்த சுரங்கத்தில் சவாலான மீட்பு பணியில் ஈடுபட்ட வீடியோ வெளியீடு. நேபாளத்தில் வெள்ளம் பாதித்த பகுதியில் பெற்றோரின்றி தவித்த இரட்டை குழந்தைகள். தாய் உள்ளத்துடன் மீட்டு முதலுதவி தந்த நேபாள ராணுவ வீரர்கள். திமுகவில் அமைப்பு ரீதியாக பலப்படுத்துவதில் தீவிரமாக களமிறங்கிய கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் திமுகவில் 70 இருந்து 110 மாவட்ட செயலாளர்களாக உயர்த்தி அறிவிப்பு வெளியீடு. திமுகவில் சென்னை 10 மாவட்டங்களாகவும் மதுரை, சேலம், கோவை தலா மாவட்டங்களாகவும் பிரிப்பு. 2 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் மட்டும் 3 தொகுதிகளை கவனிக்கும் வகையில் திமுக தலைமை ஏற்பாடு. தேர்தல் வழக்குகளை நிராகரிக்க கோரி தமிழக முதல்வர் விஜய் மற்றும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள். திமுக வேட்பாளர்கள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருச்சி கிழக்கு உள்ளிட்ட 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க விதிக்கப்பட்ட தடையை நீக்க வேண்டும் என முதல்வர் விஜய் பதில் மனு தாக்கல். எம்எல்ஏ இல்லாமல் தொகுதி மக்கள் பாதிக்கப்படுவதாக முதல்வர் மனு. சென்னை புழல் மத்திய சிறையில் முதலமைச்சர் விஜய் நேரில் ஆய்வு. கைதிகளுக்கு வழங்கப்படும் உணவு மற்றும் மருந்து பொருட்கள் குறித்து அதிகாரிகள் விளக்கம். அமைச்சரானால் நீதிமன்றத்தில் மரிய வில்சன் ஆஜராக மாட்டாரா என சென்னை உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்வி. நிதியமைச்சர் மரிய வில்சன் இங்கிலாந்தின் அரசரா எனவும் நீதிபதி கண்டனம். தனது வெற்றிக்கு உதவியவர்களுக்கு அவையில் நன்றி தெரிவித்தார் அமைச்சர் வன்னியரசு. சத்தியம் தொலைக்காட்சி நிர்வாக இயக்குநர் ஐசக் லிவிங்ஸ்டோனுக்கு அமைச்சர் நன்றி கூறினார். சத்தியம் தொலைக்காட்சியினுடைய ஐசக் அவர்கள் அத்தனை ஊடகவியலாளருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தல் நேரத்தில் இவர்களெல்லாம் என்னை ஊக்கப்படுத்தி இம்மாதிரி நீங்கள் செயல்பட வேண்டும் என்ற உத்தியை வகுத்தவர்கள். ஆகவே அவர்களுக்கும் இந்த நேரத்தினுடைய நன்றியை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். தொல் திருமாவளவன் எனது அரசியல் ஆசான் என எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி நிகழ்ச்சி. திமுக விசிக கூட்டணி தேர்தல் கூட்டணி அல்ல, கொள்கை ரீதியான கூட்டணி எனவும் உதயநிதி விளக்கம். அதேபோல் அவர் சொல்லியிருக்கிறார், அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லவில்லை என்று. நான் அவற்றை சொல்லிக் கொள்வது, எங்களுடைய தலைவருக்கும் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கும் இருந்தது ஏதோ ஒரு தேர்தல் உடன்பாடு கிடையாது, தேர்தல் கூட்டணி கிடையாது. தேர்தலுக்கு முன்பு ஒரு கூட்டணியாகவும் தேர்தல் முடிவுகள் வந்தது பிறகு ஒரு கூட்டணி மாறுகின்ற அந்த கூட்டணி கிடையாது. அது ஒரு கொள்கை கூட்டணி. நான் இன்னும் பலமுறை பெருமையாக சொல்லியிருக்கிறேன், என்னுடைய அரசியல் ஆசான் என்றால் அதை நான் தொல் திருமாவளவன் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று பலமுறை நான் சொல்லியிருக்கின்றேன். எனவே நான் தொல் திருமாவளவனுக்கு நாங்கள் என்றைக்குமே எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். +1 மாணவர்களுக்கு ஹெல்மெட், குடிநீர் பாட்டிலுடன் நவீன சைக்கிள் வழங்க 277 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு.
5 லட்சம் மாணவர்களுக்கு நவீன மிதிவண்டி வழங்குவதற்கு 11 உறுப்பினர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சம்பத்குமார் அறிவிப்பு. எம்எல்ஏக்களுக்கு கார் வழங்கும் விவகாரம் தொடர்பாக பேரவையில் காரசார விவாதம். செஸ் போட்டி போல் கார் ரேஸ் நடத்தப்பட்டதாக KN நேரு விளக்கம். கார் ரேஸ் யார் பரத்தில் நடத்தப்பட்டது என செங்கோட்டையன் கேள்வி. ஆனால் எங்களை பற்றி நீங்கள் சொல்லுகிற போது கார் ரேஸுக்கு 24 கோடி செலவு பண்ணீங்களா? அதெல்லாம் யாரப்பா காசு? ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் செஸ் நடத்தினாரு, ஹாக்கி நடத்தினாரு. அது மாதிரிதான் வெளிநாட்டில் இருக்கிறது மாதிரி இங்க இருக்கிற கார் நடத்தினாரு. கார் நடத்த நீங்க 20 கண்ட்ரோல் பண்ணுங்க, கண்ட்ரோல் பண்ணுங்க. உட்காருங்க, 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 உட்காருங்க. முன்னாள் முதல்வர் கருணாநிதி தொடர்பாக சோழவந்தான் தாவேக எம்எல்ஏ கருப்பையா பேச்சுக்கு திமுகவினர் எதிர்ப்பு. சபாநாயகரை நோக்கி வந்து ஆக்ரோஷமாக முறையிட்ட முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு. உன்னை பேசுறாங்க கலைஞரை பத்தி முத்தமிழறிஞர் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா கேட்க நல்லா இருக்கு. அவரை பத்தின உண்மையான விஷயங்கள் சொன்னோம்டா மனசுக்குள்ள ஆயிரம் கற்பனைகள். இந்த மன்றத்தில் 2011 2016 வரை ஒரு நாள் கூட இந்த மன்றத்தில் அமர்ந்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லல. அவர்களே, மதுரை மாவட்டம் சோழவந்தான் தொகுதி மிக பின்தங்கிய தொகுதி. பெரும்பாலும் விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய மக்கள் இந்த தொகுதியில் அரசு கல்லூரி ஏதும் இல்லை. அதிமுக திமுக ஆட்சி காலங்களிலும் சிறுபான்மையினருக்கு செய்த நல்ல விஷயங்களை பாராட்ட வேண்டும். தாவேகா மட்டும்தான் செய்திருக்கிறது, வேறு யாரும் செய்யவில்லை என கூற வேண்டாம் என IUML அமைச்சர் ஷாஜகானுக்கு பாஜக MLA தமிமுன் அன்சாரி வலியுறுத்தல். கடந்த காலத்தில் அதிமுக அரசும் சரி திமுக அரசும் சரி பல்வேறு நலத்திட்டங்களை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். முந்தைய அரசுகள் செய்த நல்ல விஷயங்களையும் பாராட்டணும். நீங்களும் செஞ்சிருக்கீங்க, இன்னும் இதை விட சிறப்பாக செய்யுங்க, அதை நம்ம எதிர்பார்க்கிறோம். மாறாக நாங்க மட்டும்தான் எல்லாம் செஞ்சிருக்கோம், மற்றவங்க எல்லாம் யாருமே எதுவுமே செய்யல என்பது போல சொல்வது அது ஆரோக்கியமான அரசியலுக்கு உதவாது. துணை மேயர் நிலைக்குழு தலைவர்களுக்கும் கார் வழங்க வேண்டும் என சென்னை மாநகராட்சி துணை மேயர் மகேஷ்குமார் வலியுறுத்தல். கவுன்சிலர்களுக்கு வழங்கும் செலவின தொகையை 50,000 உயர்த்த வேண்டும் எனவும் கோரிக்கை. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைக்கும் என்றால் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய தயார். அரசுக்கு அதிகாரம் இருந்தால்தான் மாநிலம் வளர்ச்சி பெறும் என புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி பேட்டி. நாகையில் CPCL நிறுவனத்திற்கு நிலம் கொடுத்த விவசாயிகள் இழப்பீடு கேட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முற்றுகை. போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை வலுக்கட்டாயமாக கைது செய்ய முயன்றபோது போலீசாருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு. திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு. காவிரி டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதித்த மாவட்டங்களாக அறிவித்து நிவாரணம் வழங்கிட வலியுறுத்தல். சேலம் மாநகராட்சி கூட்டத்தில் இருக்கை கேட்டு துணை மேயர் தொடர்ந்து வாக்குவாதம். கூட்டத்தை நடத்த விடாமல் இடையூறு செய்ததாக துணை மேயர் சாரதா தேவியை 2 மாதங்களுக்கு சஸ்பெண்ட் செய்து மேயர் ராமச்சந்திரன் உத்தரவு. திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் சால்வை அணிவிப்பதில் தகராறு. நிர்வாகிகள் முன்னிலையில் காங்கிரசார் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு.
தேனி மாவட்டம் சின்னமனூர் நகராட்சி துப்புரவு பணியாளர்கள் முறையாக ஊதியம், அடிப்படை வசதிகள் கேட்டு போராட்டம். நகராட்சி அலுவலகம் முன் சுமார் 100க்கும் கணக்கான ஒப்பந்த பணியாளர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தம்.